6 months of discipline, consistency, exercise and taking ஆக்சுவலாக என் ஃபீட் ஃபுல்லாகவே ஒரு 6 மாதம் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட் 5 வருஷம் பண்ண உழப்பல்களை வந்து நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறேன். இட்ஸ் ட்ரூ. சரி ஓகே, ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இதே மாதிரி 2020 ஐ திங்க் வந்து 2019 அப்போ அடுத்த ஒரு 5 வருஷம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல வந்து ஒரு கிளியர் பிளான் இல்லை அப்படின்னாலும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து பில்ட் பண்ணி வச்சிருந்தேன். அதில் கிட்டத்தட்ட எல்லாமே சக்ஸஸ் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஒரு 30 to 50% மட்டும்தான் என்னால் அதை ரீச் பண்ணவே முடிஞ்சு. ஸோ அதனால நெக்ஸ்ட் 6 மந்த் வந்து என்னோட ஃபுல் ஃபோக்கஸையுமே வந்துட்டு நான் விட்டு போன இந்த விஷயங்களை தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். ஸோ லாஸ்ட் 5 வருஷமாக நான் மிஸ் பண்ண ஃபியூ திங்ஸஸ், ஏன்னா ஆல்ரெடி அந்த ட்ராக்ல தான் நான் இருக்கேன், பட் அதை கன்சிஸ்டண்டாக மெயின்டைன் பண்ணாது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு பெரிய ரிசல்ட் இல்லாது. அதுக்கப்புறம் இந்த 5 வருஷத்தில் நான் கற்றுக்கிட்ட நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நான் பண்ணாத ஒரே ஒரு விஷயம் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணவே இல்லை. லேர்ன் பண்ணிக்கிட்டே கன்சியூம் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேனே தவிர அதை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி அதுலேருந்து எவ்வளோ ரிசல்ட் வருதுங்கிறத நான் பார்க்கவே இல்லை. ஸோ அதனால நெக்ஸ்ட் 6 மந்த் இதுக்காக மட்டும் நான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணணும்னு இருக்கேன். பட் இந்த ட்ராவல் நான் முக்கியமாக கன்சிடர் பண்ணுறது என்னோட கன்சிஸ்டன்சி தான். எந்த அளவுக்கு கன்சிஸ்டண்டாக இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த நெக்ஸ்ட் 6 மந்த்தும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இருந்தாலும் எனக்கு ஒரு எண்ட் கோல் வந்து இருந்தால் பெட்டராக இருக்கும்னு தோணுது. என்னால் அச்சீவே பண்ண முடியாத ஒரு பெரிய கோல் நான் செட் பண்ணேன் அப்படின்னா மேபி அதுக்காக இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு என்ன கோல்னு சொல்கிறேன், பார்க்கலாம்.